எல்லாத்துலயுமே பணியாரம் பண்ணா டேஸ்டா வராது. சோளத்துல பணியாரம் பண்ணா டேஸ்டா வரும். பட் இதே அந்த இன்னொரு மில்லட்ல பண்ணா அதுக்கு சூட் ஆகாது. அதுக்கு தகுந்த மாதிரி அது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டோம். சோள பணியாரம் பண்ணுறதுக்கு 1 கப் சோளம் எடுத்துருக்கிறேன். இதோடவே 1 கப் இட்லி அரிசி, 1/2 கப் கருப்பு உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சிருங்க. இங்கே 1/4 கப் அவலை மாவாட்டுறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஊறிச்சு. கிரைண்டரில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்சிருக்க சோளம் அதோடவே அவளும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே தயாராகிடுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. 7லேருந்து 8 மணி நேரம் ஆகும். இந்த அளவுக்கு புளிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான ஒரு சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம். 4 தக்காளி 2 வெங்காயத்தை மிக்சியில் கட் பண்ணி சேர்த்துட்டு வரமிளகாவும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இங்கே நல்லெண்ணெயில கடுகு கருவேப்பிலை அரைச்ச சட்னியை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு திக்கானதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சட்னி சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ பணியாரத்துக்கு தாளிச்சிடலாம். நல்லெண்ணெயில கடுகு உளுந்தம்பருப்பு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இதோடவே சின்ன கேரட் துருவி சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலும் கொத்தமல்லி தலையும் சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை பணியார மாவோட சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பணியாரக்கல்ல நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துடலாம். மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா சோள பணியாரம் நல்லா வெந்து வரும். இப்போ 2 பக்கமும் திருப்பி விட்டு 2 பக்கமும் வெந்து பொன்னிறமாக ஆனதுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இப்போ சூப்பரான டேஸ்டியான சோள பணியாரம் தயாராகிடுச்சு. யாரெல்லாம் இந்த ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.